ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன நமக்கு டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோடிங் பை லெட்டர் ஷிஃப்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்னா கோடிங் இன் ஃபார்வேர்டு சீக்வன்ஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா குட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா HPPE அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ G+1 என்ன H, O+1 P, இது O+1 P. ஸோ டிங்கிறது ஈயா கோட் பண்ணி, ஸோ ஒரு ஃபார்வர்ட் சீக்வன்ஸ், ஸோ +1 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ போல்டுங்கிறது என்ன வரும்? ஸோ BCOPLMDE. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் 2 பார்த்தீங்கன்னா கோடிங் இன் பேக்வேர்ட் சீக்வன்ஸ். ஸோ பேக்வேர்டுங்கிறப்ப மைனஸ், ஸோ -1. ஸோ Nக்கு முன்னாடி M, Eக்கு முன்னாடி Z, ஸோ Mக்கு முன்னாடி L, Eக்கு முன்னாடி T. ஸோ how can you code same அப்படின்னா RZLD. ஸோ பேட்டர்ன் 3 பார்த்தீங்கன்னா கோடிங் பேஸ்ட் ஆன் ஸ்கிப்டு சீக்வன்ஸ். அதாவது இப்போ எனக்கு ஃபேக்ட்டுங்கிறது IDFW அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம FGHI, ஸோ +2 பண்ணுறப்போ உங்களுக்கு அடுத்தது கிடைக்கிது. ஸோ இதில் வந்து ஃபார்வர்டாகவும் இல்லை பேக்வேர்டும் இல்லை, ஸ்கிப் ஆகிருக்கு. ஸோ ABCD, CDEF, TUV, ஸோ 2 ஸ்கிப் ஆகிருக்கு. ஸோ how can you code deep அப்படின்னா EFG, ஸோ ஈக்கு HH, ஸோ பிங்கிறது S. ஸோ இது வந்து ஒரு டைப், அதாவது கோடிங் பை லெட்டர் ஷிஃப்டிங். ஸோ லெட்டரை ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ மேபி ஃபார்வர்ட் சீக்வன்ஸாக இருக்கலாம், இல்லை பேக்வேர்ட் சீக்வன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்கிப்டு சீக்வன்ஸாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் 2 வந்து பார்த்திங்கன்னா கோடிங் பை அனலாஜி. ஸோ அனலாஜி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ தட் வில் பி ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் நம்ம, ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் RPTFA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் BLADE, ஹவ் வில் யூ கோட் BALE? ஸோ ஆருங்கிறது P, Pங்கிறது L, Tங்கிறது A, Fங்கிறது D, Aங்கிறது E. ஸோ BALE எப்படி கோட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா B இருக்குது, A இருக்குது, L இருக்குது, E இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எழுதிடலாம், ஓகேவா? ஸோ Bங்கிறது R, Aங்கிறது T, Lங்கிறது P, Eங்கிறது E. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது வந்து அனலாஜி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடிங் பை ரிவர்சிங் த லெட்டர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப் அப்படிங்கிறது கோட் அஸ் PMET, அதாவது PMET. தென் எஜுகேட் இஸ் கோட் அஸ், ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ETACUDE, அப்படியே இதுக்கு ரிவர்ஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப் 4, தட் இஸ் கோடிங் இன் ஃபிக்ஷன் லாங்குவேஜ். ஸோ ஃபிக்ஷன் லாங்குவேஜ் அப்படின்னா இஃப் ஓவர் அண்ட் அபோவ் இஸ் டா பாட்டா அண்ட் ஓல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் இஸ் சா நாப்பா, தென் ஓவர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அண்ட் அபோவ்ங்கிறது இதுன்னு கொடுத்துட்டாங்க, ஓல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் இதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ரெண்டுக்கு ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ தானே அண்டு காமனாக இருக்குது. ஸோ இப்போ வேறு என்ன இங்கே காமனாக இருக்குது அப்படின்னா இங்கே PA. ஸோ ரெண்டுக்குமே காமன், அப்போ அதுதான் வந்து அண்டாக இருக்கும், ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓவர் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓவர் அண்ட் அபோவ். ஸோ இதில் PAவாக இருக்காது, ஒன்றா DA ஆர் TA. ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன். ஸோ இது வந்து கோடிங் இன் ஃபிக்ஷன் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடிங் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். நம்பர்ஸ் அப்படின்னா நாம் ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸை கொடுத்துருப்போம் ஒரு வேர்ட்ஸுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கோட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா if Aங்கிறது 1, Bங்கிறது 2னா ஃபைண்ட் த கோட் ஃபார் AECD. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் எழுதிட்டு ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ பேட்டர்ன் 2 பார்த்தீங்கன்னா when alphabetical code value given for numbers. So if certain code 3 is coded as R, 4 as D, 5 as N, 6 as P, find code for 5 3 4 4 6. ஸோ இதுலேயே உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 5 3 5ங்கிறது என்ன, 3ங்கிறது என்ன, 4 4 6ங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் டைப் 6 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வித் பொசிஷன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். அதாவது இஃப் டேல் இஸ் 38, கேம் வில் பி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ TALE. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணுறப்ப நமக்கு 38 கிடைக்குது. அப்போ கேங்கிறது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங்கிறது அனலாஜி மாதிரியாக இருக்கலாம், இல்லை சீக்வன்ஸ் மாதிரி கூட இருக்கலாம், இல்லைனா நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி இருக்கலாம், ஓகே? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தேங்க்யூ.